දිනකොට දැනගන්න මේ ඉස්සරහට ලොකු ලෙඩක් එන්න යන්නේ කියලා. கிராம ரீதியாக உங்களுக்கு இலவசமாக கணனிகளை கொடுக்கின்ற வேளையிலே அறிந்து கொள்ளுங்கள் அதில் மிகவும் கஷ்டங்கள் அதிலே பிரச்சனை வரப்போகிறது என்று. වැද්දෝ ටික බොහොම නිදාසේ හිටියා ඒගොල්ලන්ට ගිහලා ටෙලිෆෝන් දුන්නා. வேடர்கள் மிகவும் அவர்கள் சுலபமாக சுயாதீனம் இருந்தார்கள் அவர்களுக்கும் கையெழுத்து தொலைபேசியில் கொடுத்தார்கள். මේක වැඩ කරන ගන්න වැඩ කැඩෙන්න හදනකොට அவைகள் உடையின் வேளையில் ඒගොල්ලෝ අපිත් එක්ක සම්බන්ධ වෙන වෙන ක්‍රම හොයනවා. அவர்கள் எங்களோடு தொடர்படுவதற்கு வேறு வழிமுறைகளை அவர்கள் தேடுகிறார்கள். අවශ්‍යතාවය ඉස්සලාම ඇති කරවලා முதலாவது அவசியத்தை இல்லாமல் செய்து ඊට පස්සේ ඒකට වහලෙක් කරනවා. பின்பு அதற்கு அடிமையாக்குகிறார்கள். ඔය මොඩල් වල තියෙන තේ රහසම තමයි. இந்த பணங்களில் இருப்பதும் இந்த ரகசியம் தான். යේසුස් වහන්සේ නිකන් නෙමෙයි කිව්ව ඔබ ලෝකෙට ප්‍රේම කරනවා නම් මට වෛර කරනවා කියලා. இயேசு சும்மா கூறவில்லை நீங்க உலகத்தை நேசித்தால் என்ன நேசிக்கவில்லை என்று. උන්වහන්සේ නිකන් නෙමෙයි කිව්ව ඔබ මුදල් වලට ආදරේ නම් මට වෛර කරනවා කියලා. கர்த்தர் சும்மா கூறவில்லை நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டால் நீங்கள் என்ன நேசிக்கவில்லை என்று. මේ සියල්ල උන්වහන්සේ දැනගෙන තමයි කිව්වේ. இவையெல்லாம் அறிந்தே கர்த்தர் கூறினார். මේ දැන් අපි නැවතත් ගියොත් අපේ මේ නවීන මේ අංකගත ක්‍රමය ගැන நாங்கள் தொடர்ந்து போனால் இந்த நவீன படுத்தப்பட்டுள்ள இந்த இலக்க முறைக்கு මේ ටෙලිෆෝන් එක හදන්න කලින් இந்த தொலைபேசியை செய்வதற்கு முன்பு ටෙලිපැති කියලා සිස්ටම් එකක් තියෙනවා. டெலிபதி என்ற ஒரு முறை இருந்தது. ඒක දැනුත් තියෙනවා. அது இப்பொழுதும் உண்டு. මනසෙන් මනසට කතා කරන ක්‍රමය. ஒரு மனதில் இருந்து ஒரு சிந்தையிலிருந்து இன்னொரு சிந்தையோடு பேசுவது. මිනිස්සු කියන්නේ ඒක ගොඩාක් මනස දියුණු කරගත්ත අය තමයි ඒක කරන්න කියලා. ஜனங்கள் கூறுகிறார்கள் இந்த சிந்தையை அல்லது தியான மட்டத்தில் இந்த சிந்தையை வளர்த்து கொண்டவர்கள் தாமே இதை செய்கிறார்கள் என்று. සමහර ආගම් දර්ශනවල මේක තියෙනවා. சில ஆகமங்களிலே தரிசனங்களிலே இவைகள் உண்டு. ඒ කියන්නේ වචනයක්වත් කතා නොකර හිතෙන් මෙයාගේ හිතට කතා කරනවා එයාට තේරෙනවා එයාකට උත්තර දෙනවා. அதாவது ஒரு வார்த்தையாலும் பேசாது ஒரு நபர் இன்னொரு நபரோடு அவருடைய சிந்தையோடு அவருடைய மனதோடு இருதயத்தோடு தொடர்படுவது. මෙතර ක්‍රියා කරන්නේ ඇත්තටම යක්ෂ ආත්ම. இங்கே உண்மையிலே கிரியை செய்வது பிசாசின் ஆவி. නමුත් මනුෂ්‍යව වෙන ක්‍රමයකින් රවට්ටලා ஆனாலும் மனுஷனை ஏதோ ஒரு முறையிலே நிறுத்தி මේ ක්‍රමයටම මනුෂ්‍යව කියන්නේ එකට සම්බන්ධ කරන්න පුළුවන් වුණොත් மனுஷன் எப்படியாயினும் இந்த முறைக்கு தொடர்படுத்த கூடுமா இருந்தால் මනුෂ්‍යයාගේ මනස පාලනය අතර ගන්න පුළුවන්. மனுஷனுடைய மனதின் ஆளுகையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். අපි බලමු මේ නම්බරේ දැන් කොහොමද එන්නේ යන්නේ කියලා. இப்பொழுது பார்ப்போம் இந்த இலக்கம் எவ்வளவு வரப்போகிறது. අපි කවුරුත් දැන් අපේ දුරකථන අංකයට ගොඩක් හුරු වෙලා ඉන්නේ. நாங்கள் அனைவரும் எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு மிக பழக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். ඒක දවසක් කැඩුනොත් අපිට ගොඩක් ප්‍රශ්නයක්. சாரி. එක දවසක් එක කැඩලා තිබුණොත් අපිට ලොකු ஒரு ප්‍රශ්නයක්. நாள் அது உடைந்ததா எங்க மிக பெரிய கஷ்டமா இருக்கும். ලයින් එක ඩිස්කනෙක්ට් කරලා තිබ්බොත් කපලා තිබ්බොත් අපිට ඒක ප්‍රශ්නයක්. தொலைபேசியினுடைய லைனை வெட்டி இருந்தால் அதுவும் ஒரு பெரிதான கஷ்டம். සමහරලාට ලොකු අවශ්‍යතාවයකුත් නැහැ. නමුත් මේක මනසට නිකන් වාදයක් වගේ. சில வேளையிலே எங்களுக்கு அதனுடைய அவசியம் பெரிய அவசியம் இல்லை ஆனாலும் மனதுக்கு அது ஒரு பெரிய தொல்லை. ඒ කියන්නේ ටෙලිෆෝන් එක නැතුවම බැරි තත්ත්වයක් ඇති කරලා දෙනවා. தற்சமயம் தொலைபேசி இல்லாமல் இருக்கக்கூடாத நிலைமை கொண்டு வரப்பட்டுள்ளது. ඒකේ පහසුව පුළුවන් තරම් පෙන්නලා அதனுடைய முடியமான இலகுவான காரியங்களை காண்பித்து ඒක දැන් නැතුවම බැරි තත්ත්වයකට ගෙනල්ලා. அது இல்லாமல் இருக்கக்கூடாத நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ඒ මදිර දැන් මේකට දාලා දෙනවා කැමරා එකකුත්. அது போதாதென்று இதற்கு தற்சமய கேமராவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. අපි කවුරුත් කැමරාමන්ලා නෙමෙයි. நாங்கள் யாரும் கேமராமேன்ஸ் அல்ல. නමුත් මේකට කැමරා එකක් දාලා දෙනවා. ஆனா இதுக்கு ஒரு கேமரா வைக்கப்பட்டுள்ளது. ඉතින් ආම අනිත් එක්කෙනා ඔයාලා කැමරා තියනවද? ஆகவே இன்னொரு கேட்கிறார்கள் உங்களுக்கு கேமரா இருக்கிறது. ඔයාගේ ෆෝන් එක කීයද? உங்களுடைய தொலைபேசியின் விலை என்ன? අනේ මටත් අරන් දෙන්නකෝ. எனக்கும் அது வேண்டி தாருங்கள். මම ලාභයට අරන් දෙන්නම්. நான் மிகவும் குறைந்த விலைக்கு எடுத்து ඔන්න தருகிறேன். ඔන්න ඔයගේ කාරණා නිතර නිතර ඇහෙන හැමතැනම. இப்படியான சம்பவங்கள் நாங்கள் அதிகமாக சந்திக்கின்றோம். නමුත් මේ කැමරා එක එන්නත් හේතුවක් තියෙනවා. இந்த கேமரா வருவதற்கும் ஒரு காரணம் உண்டு. නමුත් මේ සෑම දෙයක් පිටිපස්සෙම අංක කියන එක ක්‍රියා කරනවා. இவை எல்லாவற்றுக்கும் பின்னாக ஒரு இலக்கம் கிரியை செய்கிறது. උඩින් කියවෙන අංකය පමණක් නෙවෙයි மேலாக காண்பிக்கிற இலக்கம் அல்ல. අපේ වචන நம்முடைய வார்த்தைகள் අංක බවට පරිවර්තන වෙලා நம்முடைய வார்த்தை இலக்கமாக மொழி மாற்றம் செய்யப்பட்டு තව තැනකට පණිවිඩය ගෙනියන ක්‍රම හදලා තියෙන්නේ. அவை இன்னொரு இடத்துக்கு செய்தியை கொண்டு செல்வதற்கு முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. මේවා අපි ඉස්කෝලේදීත් ඉගෙන ගන්න ඇති. இவைகளை நாங்கள் பாடசாலை கற்றிருப்போம். ඒ ඩිජිටල් කියලා තමයි ඒක කියන්නේ. அது நாங்கள் சொல்லுவோம் டிஜிட்டல் என்று. දැන් මේ ක්‍රම පාවිච්චි කරලා இந்த முறையை பாவித்து මේක අවශ්‍යතාවය වැඩි කරලා இதனுடைய அவசியத்தை அதிகப்படுத்தி ණය බාරත් වැඩි කරලා கடனை அதிகப்படுத்தி සාමාන්‍ය ජීවන රටාව වෙනස් කරලා சாதாரணமான ஜீவனோபாயத்தை மாற்றி එක්තරා වෙලාවකදී ஒரு விதமான காலகட்டத்தில் මේකේ පාලනය අතර ගන්නවා. இதனுடைய கட்டுப்பாட்டை தங்களுடைய கையின் கீழ் கொண்டு வருவார்கள். දැන් එක්තරා විද්‍යාඥයෙක් අවුරුදු 5කට 6කට විතර කලින් කිව්වා මොබයිල් එක තරම් දියුණු දෙයක් කොහෙවත් නැහැ කියලා. 5-6 வருடங்கள் முன்பு ஒரு விஞ்ஞானி கூறினால் கையடக்க தொலைபேசியை போன்றதான
முன்னேறிய தொழில்நுட்பம் ஒன்று இனி இல்லை என்று. එහෙම කියන්න හේතුව මොකද? පොළවේ එක කොනක සිට තව කොනකට කතා කරන්න පුළුවන් නිසා විතරක් නෙමෙයි. அப்படி சொல்ல காரணம் என்ன? உலகத்தின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு பேச கூடுமானது மட்டுமல்ல, sannivedanaye කියන එක ශක්තිමත් වුණොත් ඕනෑම ආර්ථිකයක් ශක්තිමත් වෙනවා කියන එක ඒගොල්ලෝ දන්නවා. தொடர்பாடலானது மிகவும் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படுமா இருந்தால் அதற்கான மற்ற காரியங்களை நவீனப்படுத்தப்பட முடியும். අවුරුදු 10කට විතර කලින් අපි කතා වුණා. 10 வருடங்கள் முன்பு நாங்கள் பேசினோம். අපිට අපි යවන්නා වූ විදුලි දුරකථන වලටත් නොමිලේ කවදාද වෙනවා කියලා. நாங்கள் பேசுகிறதான தொலைபேசி யாவுக்கும் இலவசமாக கொடுக்கப்படும் என்று. නමුත් ඒ කාලේ කිව්වා මිනිස්සු hina වුණා. அந்த காலங்களை கூறிய வேளையிலே அனைவரும் அவர்கள் நகைத்தார்கள். ලෑන්ඩ් ෆෝන් වලට පස්සේ අපේ අතට ගෙනෙන මොබයිල් ෆෝන් එක ආවා. நாங்கள் பார்க்கிறோம் லேண்ட் போன்ஸ்க்கு பின்பு எங்கள் கரங்களில் கையில் இருக்க தொலைபேசிகள் வந்தன. ඒ කාලේ ඇතුළට ආපු කෝල්ස් වලට charge කරා. சாரி, එන කෝල්ස් වලට charge කරා. அதேபோல் அந்த கையிற தொலைபேசிக்கு வரும் உள் அழைப்புகளுக்கும் பணம் அறவிடப்பட்டது. ජන කෝල් වලට charge කරා. தொலைபேசியில் எடுக்கிறதான அழைப்புகளுக்கும் பணம் அறவிடப்பட்டது. ටිකෙන් ටික එන කෝල්ස් ටික free කරා. ඒ කියන්නේ මුදල් ගන්න නැති තත්ත්වයක් ආවා. சற்று செல்ல செல்ல அவையாவும் உள்வருகிற அழைப்புகளுக்கு யாவும் இலவசப்படுத்தப்பட்டது. දැන් තියෙනවා network එකක් අතර. ඒ කියන්නේ කීප දෙනෙක් අතර යන කෝල්ස් වලට ගාන අඩු කරලා. இப்பொழுது நெட்வொர்க் ஊடாக சிலர் மத்தியில் செல்கிறதான தொலைபேசிகளுக்கு கட்டணங்கள் குறைவாக அறவிடப்படுகிறது. බොහොම ඉක්මනට මේක outgoing කියන එක නොමිලේ වෙනවා. மிக அண்மையிலே அவுட்கோயிங் அதாவது வெளி அழைப்புகள் யாவும் இலவசமாக வழங்கப்படும். ඒක මේ මොහොතේ විශ්වාස කරන්න තමාරුයි. அதை தற்சமயம் உங்களால் விசுவாசிக்க நம்ப கூடாமல் இருக்கலாம். නමුත් ඒක කරනවාමයි. அது கட்டாயம் அது செய்யப்படும். අනිත් තියෙන තාක්ෂණයත් පාවිච්චි කරලා தற்சமயம் இருக்கிறதான மற்ற தொழில்நுட்பங்களையும் பாவித்து මේක සම්පූර්ණයෙන්ම outgoing free කරනවා. வெளி அழைப்புகள் யாவற்றையும் அவர்கள் முழுமையாக இலவசமாக கொடுப்பார்கள். අපි දන්නවා කම්පියුටර් හරහා සමහර calls ගත්තාම ඒවා ඇත්තට ගාන ගොඩක් අඩුයි. நாங்கள் பார்க்கிறோம் கணனின் ஊடாக நாங்கள் தொலைபேசியினூடாக நாங்கள் பேசும் வேளையிலே அதற்கான கட்டணங்கள் மிக குறைவு. දැන් මේක රහස ඇවිල්ලා මේ ක්‍රමයේ හැදුවෙන් පස්සේ මේ මුළු ලෝකෙම දියුණු ලෝකයක් වෙනවා. இதனுடைய ரகசியம் இந்த முறை நவீன முறை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு இதனுடைய கட்டணம் மிக குறைவா இருக்கும். දැන් අපි බලමු මේ ක්‍රමය කොහොමද මනුෂ්‍යයන්ට දෙන්න යන්නේ කියලා. நாங்கள் பார்ப்போம் இந்த முறையை எவ்வண்ணம் மனுஷர்கள் மத்தியிலே அவர் கொண்டு செல்வார்கள். මේ ටෙලිෆෝන් එක මාර්ගයෙන් අපිට පේනවා දැන්ටත් සල්ලි ගණන් කරන්නත් පුළුවන් තත්ත්වයට ඇවිල්ලා තියෙනවා. අපි බිල් ගෙවන්නත් පුළුවන්. கையடக தொலைபேசியின் ஊடாக தற்சமயங்களை காணக்கூடியது இருக்கின்றது. எங்களுடைய பில்ஸ்க்கு நாங்கள் பேமெண்ட் நாங்கள் கட்டணங்களை செலுத்த முடியும். பல காரியங்களை வங்கியினூடாக தொடர்பு கொள்ள முடியும். තමන්ගේ බැංකු පොතේ තියෙන දේවල් ෆෝන් එකෙන් බලා ගන්න පුළුවන්. தங்களுடைய வங்கியில் இருக்கும் யாவற்றையும் தங்களுடைய கையடக தொலைபேசியினூடாக கண்டுகொள்ள முடியும். දොස්තරවරුව බුක් කරන්න පුළුවන් ෆෝන් එකෙන්. வைத்தியர்களை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் அவைகளையும் எங்கள் கையடக தொலைபேசியினூடாக செய்து கொள்ள முடியும். ඕගොල්ලෝ සමහරලාට ගොඩක් දේවල් මීටත් වැඩි දන්නවා ඇති මේ ටෙලිෆෝන් වලින් කරන්න පුළුවන්. சில வேளையிலே நாங்கள் சொல்வதை விட அதிகமான காரியத்தை நீங்கள் இந்த கையடக தொலைபேசி குறித்து அறிந்திருப்பீர்கள். නමුත් මේ ටෙලිෆෝන් එකට කැමරා එක සම්බන්ධ කිරීමෙන් இந்த கையடக்க தொலைபேசிகளுக்கு ஒரு கேமராவை உட்புகுத்திய பின்பு අන්තිම කාලේ වෙන්න යනා වූ මහත් දෙයක් එතන සිද්ධ වෙන්න යනවා. கடைசி காலங்களில் நிகழ போகிறதான பெரிதான ஒரு காரியம் நாங்கள் கூற போகிறோம். දැන් අපි දන්නවා යන්තම් අහලා තියෙනවා මයික්‍රෝ චිප් එක ගැන. நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம் மைக்ரோ சிப் என்ற கணினியோடு தொடர்பட்ட சிறிய ஒரு உபகரணத்தை அறிந்திருக்கிறோம். විවිධාකාර මයික්‍රෝ චිප් තියෙනවා. பலவித தரப்பட்ட மைக்ரோ சிப் இருக்கின்றன. නමුත් මේ ශරීරයට හයි කරන මයික්‍රෝ චිප් එක වෙනස්. ஆனால் நம்முடைய சரீரத்துக்கு உட்புகுத்துறதான மைக்ரோ சிப் சற்று வித்தியாசமானது. සමහරවිට දැන්ට ඔයගොල්ලන්ට කඩදාසි ටිකක් හම්බෙලා ඇති. தற்சமயம் உங்களுக்கு இப்பேற்பட்ட கைப்பிரதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ඒ සමහර ඒවා 2002 ලියපු දේවල්. சில காரியங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நோட்ஸ் குறிப்புகள் வழங்கப்பட்ட சில காரியங்கள் 2002ஆம் வருடத்துக்குரிய காரியங்கள். ඒක සිංහල එක 2004 ලියපු එකක්. அதில் உங்கள் கையில கொடுக்கப்பட்ட சிங்களத்துக்குரிய பிரதி யாவும் 2004ஆம் ஆண்டுக்குரியவைகள். අපිට ඒක දෙමළෙන් arrange කරගන්න බැරි වුණා. இது எங்களுக்கு தமிழிலே மொழிபெயர்க்க கூடாமல் போயிற்று. නමුත් මේක කොහොම හරි කියවන්න. இது எப்படி ஆயினும் நீங்கள் வாசியுங்கள். මේක කියවද්දි තේරෙයි මේකේ තියෙන අංකයක් ගැන. இதை வாசிக்கும் வேளையில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் இதிலே கூறப்பட்டுள்ள இலக்கங்களை குறித்து. නිකන් නෙමෙයි රහස් අංකයක් ගැන. சாதாரண இலக்கம் அல்ல, இது மிக ரகசியமான இலக்கம். ඒ කියන්නේ වෙන කෙනෙක් නොදන්නා වූ අංකයක්. அதாவது வேறொருவர் அறியாத ஒரு இலக்கம். දැන් මේ 666 අපි කතා කරා. இந்த 666 குறித்து நாங்கள் பேசினோம். මේ නම්බරය අපි හොඳට දන්නවා. இது இலக்கத்தை நன்கு அறிந்திருக்கிறோம். ඒක විනාශකාරී අංකයක් කියලා දන්නවා. அது அழிவை கொடுக்கிற ஒரு இலக்கம். දැන් මේකේ පොඩ්ඩක් ගැලවෙන්න බෑ. අපි හරියට ඇස්සරගෙන හිටියේ නැත්තම්. இதிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ள முடியாது நாங்கள் மிகவும் எச்சரிக்கையோடு விழித்தில்லாமல் இருந்தார். මම දන්න ක්‍රමේ නම් පොළවේ ඉන්නම හොඳ නැහැ. நான் அறிந்திருக்கிற முறை என்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. වෙන ක්‍රමයක් නෑ ඕකේ. வேறு விதம் இல்லை.
මේකෙන් යන එක තමයි හොඳම දේ. இதிலிருந்து போவதுதான் மிக நல்ல காரியம். හැබැයි ජීවිත විනාශ කරගන්නත් හොඳ නැහැ. ஆனாலும் நம்முடைய ஜீவனை அழிக்க கூடாது. නිකමට හිතන්න දැන් යම්කිසි නිවේදනයක් යනවා ටෙලිවිෂන් එකේ හරි රේඩියෝ එකේ හරි මෙන්න මේ විදියට. சற்று நீங்க யோசித்து பாருங்கள், தொலைக்காட்சியில் அல்லது டெலிவிஷன்ல இப்படிப்பட்ட ஒரு அறிவித்தல் செய்கிறது. ලෝකේ පොදු හුවමාරු ගනුදෙනු කරන ක්‍රමයකට අපි යන්න යනවා. உலகத்திலே நாங்கள் அனைவரும் பொதுவான ஒரு தொடர்பாடலுக்கு நாங்கள் செல்ல போகிறோம். සෑම ගනුදෙනුවක්ම ඉලෙක්ට්‍රොනික ක්‍රමයකට කරන්න යනවා. அத்தனை காரியங்களையும் நாங்கள் எலக்ட்ரானிக் ஊடாக நாங்கள் செய்ய போகிறோம். ඔයගොල්ලෝගේ තියෙනා වූ මුදල් ටික ඉලෙක්ට්‍රොනික වලට ගිහලා පරිවර්තනය කරගන්න. உங்களுக்கு இருக்கிறதான அனைத்து பணங்களையும் கொண்டு சென்று எலக்ட்ரானிக் என்ற காரியத்தை மொழிபெயர்த்துக் கொள்ளுங்கள், மாற்றிக் கொள்ளுங்கள். බයිට්ස් ක්‍රමයකට. பைட்ஸ் என்ற அந்த முறைக்கு. මෙතන මම දන්නා සමහර අය හොඳට ඉලෙක්ට්‍රොනික දන්නේ නැහැ ඉන්නවා. நான் அறிகிறேன், இந்த எலக்ட்ரானிக் குறித்து அல்லது தொழில்நுட்பத்தை குறித்து நீங்கள் அனைவர் அறிந்தவர்கள் இருக்கிறீர்கள். අනිවාර්යෙන් ඒගොල්ලෝ ඔකට එකඟත් වෙනවා මම මේ කිව්ව දෙයට. நான் கூறிய காரியத்தை நீங்கள் நிச்சயமாக உடன்படுவீர்கள். දැන් මේ ක්‍රමයට ඒ විදියට එන්නේ කියලා අපිට ප්‍රකාශ කළොත් இந்த முறைக்கு எங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று சொல்லும் வேளையில் ඇත්තටම දැන් අපිට කවුරු හරි මෙහෙම ටීවී එකේ හරි කොහෙද කිව්වොත් உண்மையாக டிவில அல்ல வேற ஒரு விதத்தை எங்களுக்கு இந்த அறிவித்தல் கொடுத்தால் අපි මොකද කරන්න යන්නේ? நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? අපිට සිද්ධ වෙනවා තීරණයක් ගන්න. அந்த வேளையிலே எங்கள் நிகழும் ஒரு தீர்மானத்துக்குள் கடந்து வர. යේසුස් වහන්සේට කලින් ආවොත් ලොකු දෙයක්. இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்பதாக வந்தால் அது மிக நல்ல காரியம். මොකද මේ ලකුණ දෙන්න යනකොට காரணம், நீ இலக்கத்தை கொடுக்க முன் මම මේ යක්ෂයා තමයි යක්ෂයාගේ ලකුණ දෙන්න යන්නේ කියලා කියාගෙන ඉන්නේ නැහැ. ஒரு நாள் நான் பிசாசு தான் பிசாசு இலக்கத்தை கொடுக்க வருகிறேன் என்று அவன் கூறிக்கொண்டு உங்கள் மத்தியிலே வரமாட்டான். යක්ෂයා ගැන හරි දෙවියා ගැන හරි කතා කරන එක්කනට ඒගොල්ලෝ hina වෙයි. பிசாசு குறித்து அல்லது தேவனை குறித்து கதைக்கும் வேளையிலே அவர் சிரிப்பார்கள். මොකද ලෝකෙ මෙච්චර දියුණුත් වෙලා මේ මිනිස්සු කතා කරන්නේ මොකද්ද කියලා ආයේ. காரணம், இந்த உலகம் இவ்வளவு முன்னேற்றம் கண்டு இந்த மனுஷர்கள் எதை குறித்து பேசுகிறார்கள்? අපි මොනවා කරන්න ගියත් මේ වගේ පිස්සෝ පිරිසක් ඉන්නවා කියලා කියයි. நாங்கள் எதை செய்ய போனாலும் இப்பேற்பட்ட ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருக்கிறது என்று கூறுவார்கள். ඉතින් මේ ක්‍රමය ගැන යම් කිසි ප්‍රකාශනයක් කරොත් අපි කුමක්ද කරන්න යන්නේ? இந்த வழிமுறை குறித்து ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டால் நாங்கள் எடுக்கிற அடுத்த படிமுறை என்ன? අපි ඇත්තටම පවිත්‍ර වෙලා නැත්නම් நாங்கள் உண்மையாகவே நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் අපි එක දෙයක් කරන්න සිද්ධ වෙනවා. நாங்கள் ஒன்றை செய்ய வேண்டிய நிலைக்கு ஏற்படுவோம். අපේ ශක්තියෙන් කරපු දේවල් නැති වෙනවා. எங்களுடைய பலத்தினால் செய்யப்பட்ட காரியங்கள் யாவும் இல்லாமல் செய்யப்படும். අපි වචනයෙන් කරපු දේවලුත් නැති වෙනවා. எங்கள் வார்த்தையால் செய்த காரியங்கள் யாவும் இல்லாமல் செய்யப்படும். අපි එදාට දුවන්න යනවා. அன்றைய நாளிலே நாங்கள் ஓட போகிறோம். ඒ කියන්නේ ඇත්තටම දුවන්න යනවා. அதாவது அந்த நாளில் உண்மையாக நாங்கள் ஓட போகின்றோம். කිසිම කෙනෙක් ගේ ඇතුලේ ඉන්නේ නැහැ එදාට. ஒருவராயினும் அந்த நாட்களில் வீட்டுக்குள் இருக்க மாட்டார்கள். ඒ කියන්නේ කවුරුත් අල්ලන්න එන්නේ නැහැ අපි මේ යක්ෂයාගේ ටීම් එක කියලා. එහෙම කියන්නේ නැහැ. அதாவது யாரும் எங்களை பிடிக்க வர மாட்டான் கூறிக்கொண்டு நாங்கள் பிசாசின் கூட்டம் என்று. මොකද අලුත් ක්‍රමයේ යටතේ අපිට පාන් ගන්න බැරි වෙනවා. காரணம், புதிய இந்த முறைக்குள்ளாக எங்களால் பான் பண்ண முடியாது. අපේ එදිනදා පාවිච්චි කරන ලයිට් බිල් ගෙවන්න බැරි වෙනවා. நாங்கள் தினந்தோறும் பாவிக்கிறதான மின் கட்டணங்களை செலுத்த முடியாது. ගෑස් භූමි තෙල් බස් එකේ යන්න බැරි වෙනවා. ඒක සියලු දේක්ම ඇන හිටිනවා. கேஸ் அதே போல் மண்ணெண்ணெய் வேண்ட முடியாது. எங்களுக்கு பஸ் வண்டிகளை பிரயாணம் செய்ய முடியாது. මොකද අපි දන්නවා දැන් මේක ගන්න හොඳ නැහැ කියලා. காரணம், அறிந்திருக்கிறோம் இதை பெற்றுக்கொள்ள கூடாது. අපිට සිද්ධ වෙන්නේ ගෙදරින් එළියට යන්න. எங்களுக்கு நிகழ ஒரே காரியம் வீட்டை விட்டு ஓடுவது. මොකද ගේ ඇතුලේ ඉඳලා වැඩක් නැහැ. කරන්න දෙයක් නැති වෙනවා. காரணம், வீட்டுக்குள் இருந்து செய்வதற்கு ஒன்றுமில்லை. අධ්‍යාපනය නවතී. நம்முடைய கல்விகள் முற்று பெறும். බිස්නස් නවතී. நம்முடைய வியாபாரங்கள் முற்று பெறும். හොඳම දේ එළියට යන එක තමයි. நல்ல காரியம் வீட்டை விட்டு வெளியேறுவது. ඒත් එකම තැන වැඩි දවසක් ඉන්නේ නැහැ. ஆனால் ஒரே இடத்தில் அநேக நாட்கள் இருக்க மாட்டோம். මොකද අපි දන්නවා ඊට පස්සේ යක්ෂයා ක්‍රියා කරන්න පටන් ගන්න බව. காரணம், அதன் பின்பு பிசாசானவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். එතනින් තව තැනකට යනවා. அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்கிறோம். මම දන්නේ මේ චිප් එක දාගත්ත මිනිස්සු එදාට කන්න දෙයිද කියලා නම් මම දන්නේ නැහැ. நான் அறியாமல் இருக்கிறேன், இந்த சீப்பை போட்டுக் கொண்டவர்களுக்கு அன்றைய நாளிலே சாப்பிட கொடுப்பார்களா என்று கூட. මොකද මේ මයික්‍රෝ චිප් එක දාලා මේක ජාලයක් වගේ කරන්න යන ක්‍රමයේ අනුව காரணம், மைக்ரோ சீப்பை போட்டு முழு ஒரு வலையமைப்பு கூட கொண்டு வர நிமித்தம் අපේ පෞද්ගලික තීරණ ගන්න එක පවා නවතිනවා. நம்முடைய சுய தனிப்பட்ட தீர்மானங்கள் எடுப்பது கூட தடைபடும். පවුලේ ඉන්න දරුවන් ගන්න පවා ඒගොල්ලෝ තීරණය කරන්න යනවා. காரணம், குடும்பத்தில் இருக்க வேண்டியதான பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் என்பதை கூட அவர்கள் தீர்மானிப்பார்கள். මොකද ලස්සන ලෝකයක් හදන්න නම් ජනගහනය පවා පාලනය කරන්න ඕනේ. காரணம், அழகான ஒரு உலகத்தை செய்ய வேண்டும் இருந்தால் சனத்தொகையை அவர்கள் குறைக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். හැම කෙනෙක්ම වැඩ කරන්නත් ඕනේ. அனைவரும் வேலை செய்ய வேண்டும். දැන් මේ මයික්‍රෝ චිප් එක දැම්මෙන් පස්සේ අඟට இந்த மைக்ரோ சிப்பை நம்முடைய சரீரத்தை உட்புகுத்திய பின்பு දැන් තව දෙයක් මෙන්න මෙහෙම කියන්නත් ඕනේ. இன்னொரு காரியத்தை நாங்கள் சொல்லத்தான் வேண்டும்.
සමහර අය හිතයි දැන් මේ මයික්‍රොචිප් එක ගැන අපිට දැනගෙන වැඩක් නැහැ කියලා. சிலர் நினைக்கலாம் இந்த மைக்ரோசிப்பை குறித்து நாங்கள் அறிவதன் இந்த பயனும் இல்லை என்று. මොකද එදාට අපි පොළවේ නැහැ කියලා කියයි. காரணம் அன்றைய நாளிலே நாங்கள் பூமியிலே வாழ மாட்டோம். ඒක ගොඩක් හොඳයි අපිත් සතුටුයි. அது மிக நன்கு நாங்கள் மிக சந்தோஷம் அடைகிறோம். අපිටත් යන්න තමයි ඕනේ. எங்களுக்கு போகத்தான் வேண்டும். උන්වහන්සේ බොහොම කරුණාවන්තව ඉන්නවා අපි ගෙනියන්න. தேவன் மிக கிருபையோடு இருக்கிறார் எங்களை கொண்டு செல்வதற்கு. පොඩි ප්‍රශ්නයකට තියෙන අපි යන්න ලෑස්තිද කියන එකයි. இன்னொரு பிரச்சனை